இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, அது தலைப்பு, அவர் உனக்கு முன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உனக்கு என்ன முன் குறித்து வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். முன் குறித்ததுக்கு என்ன வியாக்கணம் வர சொல்லி வார்த்தை சொல்லலாம்? டிசைட் பண்ணினதானே, முடிவெடுத்ததுதான். இது இந்த வீடு இவனுக்கு தான், என் பெரிய பையனுக்கு தான், அந்த காடு என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு பெரியவங்க அவன் எடுத்து வைக்கிறது போல வேதாகமம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நான் உங்களோடு பேசுகிற இந்த வாக்கு தத்துவமானது என்னவென்று சொன்னால், அவர் உனக்கு முன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் சொல்ல மாட்டாங்க, செய்யாம போயிட்டா சொல்லிட்டு செய்யலாம் கேவலமா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு. நான் மாடுக்கு அந்த வேலையே கிடையாது, சொல்லிட்டு தான் செய்வார். ஏன்னா சொன்னா அவர் செய்வார், சொன்னதை குறித்து மனம் மாறுகிறவர் அல்ல. இதை குறித்து பார்க்கும்போது யோபு புஸ்தகத்துல 23வது அதிகாரம் 14ஆம் வசனம், யோபு புஸ்தகத்துல 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படியாப்பட்டவைகள் இன்னும் அவர்களுக்கு பிளான் இது மட்டும் இல்லப்பா, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு பிளான் அவர் போட்டு வச்சுக்கிட்டு உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். காட் பிளான். இந்த வருஷத்துல கடவுள் உன்னை குறித்து திட்டம் வச்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். நம்மள சொல்லுவோம், நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரைட்டு. சபையில என்னவா இருக்கீங்க? நாங்க சபையில விசுவாசியா இருக்கிறோம். எத்தனை வருஷமா? நாங்க 20 வருஷமா சபையில இருக்கிறோங்க, 25 வருஷமா இருக்கிறோங்க. எதுக்கு பாய கிளிக்கிறக்கா? உன்னால எத்தனை ஆத்மா வந்துச்சு? பாஸ்டர் இப்படிலாம் கேட்டீங்கன்னா கோவம் வந்துடாமா? அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. நான் சர்ச்சுக்கு போவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். கர்த்தர் ஒரு மனிதனையும் அற்பமாய் எண்ணுவதில்லை, அருவருக்கிறதும் இல்லை. அதனாலதான் உபத்திரவப்பட்டோடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைத்துக் கொள்ளாமலும் அவன் தன் நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு செவி கொடுக்கிறாராம். கர்த்தர் ஒரு மனிதனை முன்குறித்து வைத்திருப்பானால் நீ எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டாம். உன்னுடைய பலம் என்ன? அதோட வா. உன் நாணம் என்ன? அதோட வா. உன் அறிவு என்ன? அதோட வா. நான் சின்ன வாலிப பையனா இருக்கும்போது மேல எனக்கு சரியா பேச்சு வராது, அப்படி சொல்லுவேன், திக்கி மாதிரி பேசுவேன். அப்ப சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க போய் பேச போகுது அப்படின்னு உறவுகளை சொல்லிச்சு. எங்க அப்பா சொல்லுவார், அவன் நல்லா பேசிட்டே இருப்பான் பாருங்க, பேச்சாளனா வருவான் பாருங்கன்றாரு. இப்ப நான் பேச்சாளராக இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். உன்னிடத்தில் எல்லாம் இருந்து நீ ஆண்டவருக்கு தேவை கிடையாது. நான் பரிசுத்தம் ஆயிட்டு வரேங்க, நான் தப்பெல்லாம் திருத்திட்டு ஏசிட்டு வரவே முடியாது. நீ தப்பெல்லாம் திருத்தி ஏசிட்டு வரனா ஒன்னு செத்தாதான் வர முடியும். உன் பாவத்தை விட்டு வரனா நீ பாவத்தோடு தான் இயேசுவண்டை வர வேண்டும். உன்னை என்ன நிலைமை வைக்கிற நீ அப்படியே வாங்குறாரு. அவர் முன்குறிச்சார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்பிட்டாரு. அது யாரால மாற்ற முடியாது. அதனால வேதத்துல சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் உண்டு. கொஞ்சம் வச்சுக்க ஸ்கீம் எல்லாம், அவர் பெரிய ஸ்கீம் வச்சிருக்கிறாரியா. சில பேர் வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த பெயிண்டிங் வேலைக்கு போற சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த சூப்பர்ஸ்ட் போனீங்கன்னா தொடர்ந்து வேலை கொடுப்பாரா, பில்டிங் மாத்திக்கிட்டே இருப்பாரா பண்ணுவான். அவங்ககிட்ட போயிடாதரா, அவன் ஒரே ஒரு பில்டிங் வச்சு ரொம்ப நாளா காலம் தட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வேலை விஷயத்துல அது மாதிரி நம்ம ஆண்டவர் ஒரே ஒரு கம்பெனி வைக்கல, பல உலகங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு உலகம் இல்ல, வேதத்தில் உலகங்கள் ஒரு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு செவ்வாய் கிரகணத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு அமெரிக்கா இப்படிதான் முன்பு இருந்தது அப்படிங்கிறான். அப்போ செவ்வாய் கிரகணத்துல சரி நான் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ வேதாகம் நமக்கு சொல்லுது, ஆபுக்கு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது.
முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பில்லை. உனக்கு ஒரு விஷன் கொடுத்திருக்கிறாரு. உனக்குள்ள விஷன்ங்கிறது வந்து தரிசனம். நல்லா தெரிஞ்சுங்க. உன் மனசுக்கு ஒரு எண்ணம் தோணும், நான் வந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரன மாதிரி அப்படியே ஜாமான 10,000 பேர் கீழே விழுகணும், இப்படி ஒரு 10,000 பேர் விழுகணும், அப்படி ஒரு 10,000 பேர் விழுகணும். எதுக்கு? சரிமா இல்லையா? நமக்குள்ள எண்ணம் இருக்கா இல்லையா? வல்லமையான ஊழியக்காரனா வரணும், வல்லமையான காரியங்களை செய்ய நினைக்கிறோம். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் ஒரு மனிதனை நிறைவானவனை அழைப்பதில்லை, குறைவுள்ளவனை அழைக்கிறார். நல்லா படிச்சவன வேலைக்கு சேர்த்துட்டீங்கன்னா அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். தெரியுமா உங்களுக்கு? இப்படி பண்ண அப்படி பண்ணலாம்னு சொல்லுவான். அதனால கம்பெனி அவனை எடுக்க மாட்டாங்க. இப்படி கம்பெனிலாம் அந்த வேலைக்கு தகுந்த படிப்பு தான் இருப்பாங்க, அதிக பிரசங்கித்தான். நமக்கு மேல அப்படி பண்ணுவாங்க, நீங்க இப்படி பண்ண அப்படி பண்ணலாம், அப்படி பண்ண இப்படி பண்ணுவான். ஆண்டவருக்கு அவன் தேவையே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாப்பா, காலி பாத்திரம் தானே நிரப்ப முடியும், நிரம்பன பாத்திரத்தை ஊத்துனா இல்ல வெளியே போயிடும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆகையால உன்னை குறித்து ஒரு காலத்துல ஆண்டவர் தரிசனம் வச்சிருப்பார். நீ உன்னோட பேசியிருப்பார் பல வருடங்களுக்கு முன்பாக. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏதாவது சொல்லியிருப்பாரு, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி வாழ்வே இப்படி வாழ்வேன்னு. அது நிறைவேறல. யோசிப்போம், அன்னைக்கு போட்டு தாமதித்தால் நிச்சயம் அது வரும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். 75 வயசு. எத்தனை வயசுல பிறந்துச்சு? 70. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? ஆனா நம்ம புள்ள ரசிக்கப்படலன்னு அடுத்த நிமிஷமே ரசிக்கப்படல காத்திருக்கிறோம். சொல்லணுமா இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி ஊழியத்துக்கு தேவையில்லை. ஆவிக்குரியவர்களுக்கு மாமிச பலத்தையும் ஆவிக்குரிய பலத்தையும் நல்லா பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, மாம்ச பலத்தை உடம்பு வளர்த்துறவன் அந்த ஜிம்முக்குள்ள போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவான், நல்ல உடம்பு சூழ் வருவான். அவனோட 8ல நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ண மைண்ட்ல செஞ்சுட்டு இருப்பான். அப்படிதானே? எது ஜெயிக்குது? மைண்டா சரீரமா? மைண்ட் சொல்றதான் கேட்பான், அது ஆன்மா. அப்ப அதுதான் ஆவிதான் ஜெயிச்சது, உனக்கு உதவி செய்யுது. ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த ஆத்மா இச்சிக்குது, இந்த ஆவி உந்து விசை தள்ளி கொடுக்குது, நீ போ செய்யலாம் அப்படின்னு. அவ்வளவு அந்த ஆவி. ஆனா அதனால ஆவிக்கு தண்டனை கிடையாது. ஆவியை தண்டிச்சா தேவனை தண்டிக்கணும். தேவன் ஆவியாக்குறார், தேவன் ஆவியாக்குறார். ஒருவன் ஆவியை பார்த்தல, தேவனையும் பார்த்தது கிடையாது. அப்படியானால் வேதாகம சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தர் வந்து சும்மா ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்களா சபைக்கு வரீங்கல்ல, எல்லாம் உங்க பரிசுத்தம் வச்சுக்கிறீங்களா? சுமதி அம்மா சாட்சியம் வச்சு நான் போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா பாஸ்டர்மா போன் பண்ணி சொல்லி கூப்பின்னு வந்துட்டேன் பாரு அப்படின்னுச்சுங்க. ஆண்டவர் இங்க வரணும்னு இன்னைக்கு இருக்கணும் முடிவு வச்சுக்கிறாரு. பாஸ்டர்மா தட்டி விடுறாரு, கூப்பிடுமா, அந்தம்மா ஒடியாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுதா? உங்க ஆசீர்வாதத்துக்கு தேவன் தான் வழிவச திறக்கிறார் தவிர்த்து நீங்கள சபையில வந்துகிட்டு இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் கலந்துக்கிட்டு ஒண்ணுமே முடியாது. தாவீது சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது தேவ கிருபையேங்கிறாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு கிருபை வேணுமாமா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு, இல்ல இல்ல, தேவ கிருபையில வந்து சர்ச்சுக்குள்ள வருவான், தத்துவ போவான். பிதா ஒருவன் இழுத்துக்கூட ஒருவன் வரமாட்டான். அப்படியானால் தரிசனம். இப்போ சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு நாள் சவுல் ராஜாவை நினைச்சிட்டு அழுகிறாரு. என்னடா ராஜ்யத்தை கெடுத்து போட்டுட்டான்டா அழுதுருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் பேசுறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின
சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தலைத்தல் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாக்கு எடுத்து உன்னை அனுப்புவேன். God plan. தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வரணும். அப்ப இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி காலத்துல நியாயாதிபதி நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தனக்கு ஒரு ராஜா வேணும் கேட்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லா நாட்டும் ஆள்றப்போல எங்களுக்கு ராஜா வேணுமா? சாமுவேல் அழுகிறாரு. ஆண்டவரே நீ அழுகாதடா, அவன் என்ன தள்ளிட்டான், உன்னை தள்ளல, ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சவுலை கொண்டு நிறுத்தினார். சவுல் கீழ்ப்படிஞ்சு நடப்பான். சவுல் தேவோட வார்த்தையை மீறி அவன் இஷ்டத்துக்கு ஊழியம் செஞ்சான். நம்ம சொல்றதை விட்டு வேற வேலை செய்யறது. நீங்க யாராவது வேலைக்கு போயிருப்பீங்க, இப்படி செய்ய சொல்லி போயிட்டு வந்து வேற மாதிரி செஞ்சிருப்பான். நமக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு, என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. ஏதாவது பேசுனா இப்படித்தான் பண்ணணுப்பா அப்படின்னு. சவுல் வந்து அப்படி பண்ணிட்டாரு. நல்லா ராஜாவை யாராவது புறக்கணி தள்ளிட்டாரு. இதுக்கு அழுந்தாரு, கொம்ப நறுப்பு போன்ட்டாரு. இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னா, வாழ்க்கையில இப்படி ஆயிப்போச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் என் வாழ்க்கையே போச்சு. உன் அபிஷேகத்தை நிரப்பிக்கொள். கொம்புல அந்த அபிஷேகம் என்ன நிரப்பணும் போல உன்னை பரிசுத்த ஆவிகளை பலப்படுத்திக் கொள்ளு. அடுத்த நிலைக்கு கொண்டு போய் செலுத்திடுவார். நீங்க சொல்றது பார்த்தா ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிடுவாரா? கண்டிப்பா. தேவன் ஒரு மனுஷனை கூட அற்பமா என்றதில்லை. உதாரணத்துக்கு இப்ப பாஸ்ட் நானு இப்ப இந்த தம்பி கீழ்ப்படியில அவன் எனக்கு பிடிக்கல, இவன் ஆகாது, கர்த்தருக்கு ஆகாது, இவன் எந்த லாக்கியில நான் முடிவு பண்ற, நான் யாரு? புரியுதா உங்களுக்கு? அவருடைய பிளான் அவர் அந்த பையனை தெரிஞ்சிருப்பார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உனக்கு குறிச்சிருப்பாரு. எவன் தடை பண்ணாலும் அந்த தடை நிக்காது. உனக்கு காடு வாங்கணும், வீடு வாங்கணும், இல்ல நீ ஜெப வாழ்க்கையில பரிசுத்தம் வாங்கணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், என்ன வேணா முயற்சி பண்ணு, அதுல மாம்சம் முயற்சி. தேவனுடைய பிளான் தான் நடக்கும். அதனால நான் பிளான்ல போகணும்னு விரும்புறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ சரி, ஈசாய் குடும்பத்துல போய் தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு புறப்படுறாரு. தாவீதுன்னு வரல, அவருக்கு தெரியாது. அங்க போய் நிக்கிறாரு. தாவீது உடைய ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்? 8 குமார். என்ன வேலை செஞ்சுட்டாங்க? எல்லாம் பட தளபதிங்க, நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்கிறானுங்க. ஒரே ஒருத்த மட்டும் எடுத்துட்டு இருக்கிறான், சுமாட்டா ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்களா, அது மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஆடு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் பாவமா. இவர் ஒருத்தனை உள்ள அபிஷேகம் ஒருத்தனா வரான். நான் இவன் இல்ல, இவன் இல்ல, ஆண்டவரே ஹைட் வெயிட்டா இருக்காண்டவர், ராஜாக்கு தகுதியானவன். நீ முகத்தை பாக்குற, நானும் உள்ளத்தை பாக்குறேன், அனுப்பு அப்படின்னா. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. தாவீதுக்கு ஈசாய்க்கு சில பிரச்சனைகள் இல்லை, உள்ளான குத்து இருக்குது. ஏன் அவனை ஆடுமைக்க விட்டாருங்கிறது காரணத்துக்கு பின்னால சரித்திரம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு பேசலாம். சரி, அப்போ எல்லாத்தையும் மேல சத்தன அவனையும் சேர்த்துட்டு இருக்கணுமா இல்லையா? அவனை மட்டும் எதுக்கு ஆடுமைக்க விட்டாரு? அவனை பேசும்போது மறைப்பார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாப்பாரு. இப்படி அடுத்த வசனம் 13 வாசியம், 10 இருந்து 16 அதிகாரம் 10 இருந்து 13 வரை. போதும் போதும் பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஈசாய் குடும்பத்துக்குள் சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு. சவுலுக்கு தெரிஞ்சது
டேய், உன் ஸ்தலத்துக்கு ஒருத்தர் ராஜாவை பண்ணானா கொன்னே போடுவாங்கிறாங்க. அவன் சொல்ற, ஆண்டவரே சவுலுக்கு தெரிஞ்சது என் தலையை எடுத்துருவாங்கிறாரு. ஒரு பலி செலுத்துறோம், ஆடை பிடிச்சிட்டு போயிடுறா, ஈசாய் கூட சேர்ந்து போறான்ட்டாரு. கர்த்தர் பொய் பேசுகிறார். அப்ப நம்ம பேசலாமா? ஒருத்தர் கேட்கிறாரு, அங்க ஆண்டவர் பொய் பேசினார்ல, பொய் இல்ல, பலி அப்புறம் செலுத்துவாங்க பாருங்க. அதான் நம்ம படிச்சுட்டு போயிட விட்டு விட்டதான் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவன் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியான என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன், அவன் மேல வந்து. இப்ப நான் ஊழியத்துக்கு உங்களுக்கு ஊழிய பிரதிஷ்டை பண்றேன், அப்ப உங்க மேல யார் இருக்கிறா? ஆவியான விஷயம் என்ன செய்யறோம்? கவுனிமா சிந்தி பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த தெய்வ பயம் இல்லாம அசால்ட்டா இருக்கிறோம். சவுல் இப்படித்தான் இருந்தான், அதனால அவன் அந்த ஆவி என்ன செஞ்சாரு, சவுலுக்குள்ள ஆவி எடுத்தார். 14ஆம் வசனம். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய பார்வையிலே பென்யாமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் முன்குறிக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, பென்யாமின் கோத்திரத்தினால ரட்சிப்பு கிடையாது. அது பட்சிக்கிற ஓனாய், பீறுகிற ஓனாய் பென்யாமின். யூதா கோத்திரத்தில் தான் வரணும் துதி. அப்ப இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல வரணும். அதுக்கு தாவீது அபிஷேகம் பண்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அமர்ந்திருந்தாரு. நல்லா தெரிஞ்சுங்க, நான் பேசுற கவனிச்சு பாருங்க. கர்த்தர் தாவீதை முன் குறிச்சிருக்கிறாரு, முன் குறிச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. இப்போ கர்த்தர் முன் தெரிஞ்சுக்கிறாரு, உன்னை அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. உன் குடும்பத்து மூலியமா தான் கர்த்தர் ராஜரீகம் பண்ண விரும்புகிறார் தேசத்துல. தாவீது ராஜாவாய் ஆளுவானா, நீ இந்த தேசத்தில் ராஜாவுக்குரிய ஸ்தானத்தில் அபிஷேகம் மேல செஞ்சிருக்குது, வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியறது இல்லை, முன்குறிக்கப்பட்டு தெரியறது இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு காரணம் சொல்றேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் என்னோடு கூட இருப்பார். நான் ஊழியத்தில் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எல்லாம் ஒட்டுக்கதான் ரட்சிக்கப்பட்ட, ஒட்டுக்கதான் ஞானஸ்தானம் எடுத்தோம், ஒட்டுக்கதான் வளர்ந்தோம், ஒரு சபையில இருந்தோம். அந்த சபையில நாங்கள் இருக்கிற போது நல்லா கவனிச்சுங்க, அந்த சபையில நாங்க இருக்கும்போது அவர் நல்லா ஒளிஞ்சு நல்லா பாட்டு பாடுவாங்க, எல்லாம் உற்சாகமா எல்லாம் வேலை செய்வாங்க. அவர் வயசுல பெரியவர். என்னை வந்து அந்த தேவ மனிதர் ஏற்றுக்கொள்ளல, ஊழிய நான் செய்யறேன்னு ஏற்றுக்கொள்ள விரும்பல, என்னை சும்மாவே அங்கீகரிக்காம அனுப்பிட்டார். அவர் அனுப்பின கட்டிக்கு எனக்கு கோபமா இருந்துச்சதுனால ஊழியக்காரன் கண்டதனம் வெற்ற மாதிரி கோமலப்பட்டேன். இன்னைக்கு அவருக்கு நன்றி சொல்றேன் கையெடுத்து. அவர் என்னை அப்படி அனுப்பின கட்டித்தான் என்னுடைய தரிசனமே நிறைவேறி இருக்கு, என்னை குறிச்சு வச்ச திட்டம் நிறைவேறிக்குது. உங்களை குறிச்சு தேவ திட்டம் இல்லாம எங்கேயும் போகாத, எங்கேயும் வராத, அடங்கிரு, ஓடாத, ஒடியாராத, அவசரப்படாத. தாமதிச்சால் உனக்குரிய வாக்குத்தத்தம், உனக்கு கொடுத்த தரிசனம் உனக்கு நிறைவேறும். இப்போ சவுல் அந்த ஆவியில நிரப்பப்பட்ட போது, பொல்லாதாவின் போது அவன் அழகழிக்கப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி தாவீதுக்குள் வந்தபோது சவுலுக்குள் இந்த ஆவியை துரத்தினான். தாவீது வம்சத்துல இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி தாவீதை முன்குறிக்கிறாரு. அது ராஜ வம்சத்துல வரணும்னு சொல்லி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியாது. நீங்க உதாரணமா கானான் தேசத்தெல்லாம் வம்சத்தெல்லாம் நீங்க பைபிள் காலேஜ் படிச்சுங்க, நிறைய உங்களுக்கு தேவைப்படும். அந்த கானான் வம்சத்துல வரும்போது கோத்திரங்கள்லாம் பெரியும். கோத்திரங்களை குறித்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஏன் ஆபிரகாமுடைய கோத்திரம் சேம், காப், யாபேத், இந்த 3 சொந்தம் எங்க போச்சு, யார் யார் என்ன குடும்பத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியும். இங்கே பார்க்கும்போது சவுலுக்குள்ள இந்த பொல்லாத ஏங்கன்னா, தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒருவன் ஊழியம் செய்வானாலும், வாழ்க்கை நடத்துவானாலும், ராஜரீகம் பண்ணுவானாலும் பொல்லாதாவே அவன் அழகழிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் இறங்கின உடனே ராஜா ஆயிட்டாரா? அவனுக்கு ஒரு சோதனை வச்சிருந்தாரு. யாரு? சவுலுக்கு, தாவீதுக்கு ஒரு இது இருந்துச்சு. என்னது? ஒரு பரீட்சை. கோலியாத். கோலியாத்தை வீழ்த்தினா மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும்,
உன் ராஜ்யத்தை உன் ஆட்சி சுதந்திரம். இந்த கோலியாத்து என்ன தெரியுமா? தேசத்தை சுதந்திரிக்காதபடி அபகரித்துக் கொள்வதுபோல உன் ஆசீர்வாதத்தை அபகரித்துக் கொள்ளுகிற ஆவி கோலியாத்துங்கிற ஆவி. தேசத்தை வஞ்சித்து உன் ஆவி, உன் எதிர்காலத்தை நீ ராஜாவா இராதபடி அவன் ராஜ்யம் பண்ணும்படி அவன் தந்திர ஆலோசனை. இப்போ உனக்கு விரோதமாக்குற பிரச்சனையில என்ன காரணம் தெரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய திட்டம் உங்க மேல இருக்கனால. இப்போ கிறிஸ்டி பிரதருக்கு அடிக்கடிக்கு பலவீனம் வர்றது அவருக்கு தெரியுமா தெரியும்? எனக்கு தெரியும். ஆவியன் சொன்னார்ல, உன் காலு பிசாசு கழுத்துலதான் இருக்குங்கிறாரு. விட்டவன் கடிச்சிருவான்னு தெரியும், கழுத்து போட்டு நசுக்கிட்டு இருக்கிறார். அவனுக்கு இவர் எந்திரிச்சான ஒரு பெரிய சேனையை உருவாக்கிடுவார். அநேக வேத பண்டிதர்கள் உருவாக்கிறார், அநேக தேவ மனுஷர் வேத அறிவில் நடத்திடுவார். விடக்கூடாது என்று சொன்னார். பாஸ்டர், உங்க சபையில கொஞ்சோண்டு பேர் இருக்கிறாங்க, அந்த சர்ச்சில் பாருங்க பாஸ்டர் எவ்வளவு கூட்டமா இருக்குது அப்படின்னாரு. அவர் என்ன அவமானப்படுத்தும் தான் சொன்னாரு, நல்லா தெரியும். அப்ப நான் ஆவியான் கிட்ட என்ன சொல்லாங்க, அவர் எனக்கு சின்ன யோசனை பண்ணி கொடுத்தாரு. அங்க வேற ஜூஸ் கடை அப்படின்னா. ஆமா, ஜூஸ் கடையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்டேன். 4 பேர். அங்க ஒரு டாஸ்மார்க் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்டேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. போக பாஸ்ட சார்ந்து வாழ்ந்துடாதீங்க, என்னை சேர்த்த சொல்றேன். கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். உங்கள் தரிசனங்கள் நிறைவேற வேண்டும்னா நீ பாஸ்டோட வாழை பிடிச்சுன்னா பாஸ்டர் கூச்சா தூக்கி அழைஞ்சிட்டு இருப்ப. அதுக்காக பாஸ்டர் மதிங்க, எட்டி ஒதுக்காதீங்க. பாஸ்டர் கனப்படுத்துங்க. பாஸ்டர் மக்கள் செய்ய கடமை செய்யுங்க, அதெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களுக்கு குறிப்பிட்ட தரிசனம் இருக்கு பாரு. நினைச்சிட்டார், ஐயோ இவளை கட்டிட்டேன், இவனோட வாழ்ந்துட்டேன், இங்க வேலைக்கு போயிட்டேன். உனக்கு பிளான் இருக்குது, காட் பிளான் இருக்குது. கீழே விட்ட, ஏன் எனக்கு இவ்வளவு கொடுத்த, ஏன் எனக்கு இந்த வேலை கொடுத்த, ஏன் எனக்கு இங்க வச்சிருக்கிறேன், ஏன் நான் இந்த வேலை செஞ்சுக்கிறேன் கேளுங்க. ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும், வேலை செஞ்சிருவான். போன செஞ்சிருவானா? பெக்கன்னு முடிப்பான் பாருங்க. எதை தோணும் ஒண்ணுமே தெரியாது. போடா ஏதாவது செய்யலாம் என்ன செய்வான்? ஒரு மிஷின் பக்கம் நிற்குவான், ஒரு ஆள் பக்கம் நிற்குவான். யாராவது வேலை கொடுக்கணுமா இல்லையா? கர்த்தர் உனக்கு வேலை கொடுக்கணும், உன்னை குறித்து நிறைவேற்றணும்னா நீ கர்த்தரை கேட்கணும், என்னை குறித்து தேவ தீர்மானம் என்ன? சவுலு கோலியாத் முன்ன போனார். தாவீது எத்தனை கல் எடுத்துட்டு போனாரு? எத்தனை கல்ல அடிச்சாரு? 4 கல். எதுக்கு? ஆமா, அதுதான் தரிசனம். கர்த்தர் உன்னோட தான். இந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்து நினைச்சிடாத, இதுக்கப்புறம் வர பிரச்சனையை ஆண்டு வெளிப்படுத்துவார். நம்ம ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா நினைச்சுக்காத, இன்னொரு பிரச்சனை வரும். அதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் கிருபையும் தயவும் உனக்கு கொடுத்திருப்பாரு. தேவனுடைய நோக்கம் உன்னை கீழே தள்ளுவதில்லை, உன்னை ஆஸ்வதிப்பது. உன்னை கொண்டுதான் செய்ய விரும்புறாரு. எந்த தகப்பனாது தான் சொத்தை தாம் பிள்ளை கொடுக்காம மத்த பிள்ளை கொடுப்பானா? கம்பெனி நல்ல போஸ்டிங் கொடுப்பானா? எம்டி போஸ்ட் கொடுப்பானா? அப்ப உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? உன் தரிசனத்துக்காக காத்திருக்கணும். எப்படி? பெட்ஷீட் எடுத்து கால் இருந்து தலைவர போத்தி நல்லா தூங்கணும். எப்ப பார்த்தாலும் தூங்கணும். உன் வீட்டுல தரித்திரம் வரும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினா தரித்திரனாவாய். தெரியுமா? சோம்பேறி கதவு முனை ஆடுறது போல, கதவு முனை ஆடுறது போல சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டே இருக்கிறான். தூங்கு, ரெஸ்ட் எடு, நல்லது. ஆனா ஜெபம் மட்டும் விட்டுறாத. நான் தூங்குறையா? நல்லா தூங்குவேன், நல்லா ஜெபிப்பேன். ஜெபம் என்பது நம்முடைய தரிசனத்துக்கு நேராக வழிநடத்துறதா இருக்குது. அப்போ ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் கோலியாத்தை. அடிச்ச கோலியாத்த கல் எங்க வந்தது? கல் எங்க விழுந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்த தாவீது கல்ல அடிச்சாரா? நெத்தில படிச்சா? நெத்தில பட்டு எப்படி விழுகணும்? மல்லாக்கத்தான் விழுகணும். குப்புற விழுகிறாரு. படிச்சு பாத்தீங்களா? குப்புற விழுந்தான். தாவீது அடிக்கல கல்லுல,
இவர் கல்லுதான் வீசினார், உடனே மேல பின்னால போட்டு விட்டார். படுற யுத்தம் கர்த்தருடையது. உன்னைய உயர்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும். உனக்கு செஞ்சுட்டா எவன் பக்கத்தால வந்தாலும் யார் வந்தாலும் அவருக்கு தெரியும், சரியானது கற்பனை போடா. ஆபிரகாமை ஆண்டு சொன்னாரு, ஆபிரகாம் நான் உன்னை ஆசிரிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிரியப்பா இருப்பாரு. அதுக்கு என்ன சொன்னாரு, உன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வாடானாரு. இவன் என்ன பண்ணான், அண்ணன் பையன் நிறுத்திட்டு வந்தான் லோத்த. அவர்கிட்ட பேசவே இல்லை. அண்ணன் பையனை விட்டாரா இல்லையோ, கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் நீ எம்மட்டு நடந்து தெரியும், அம்மட்டு நான் உனக்கு. சில நேரத்துல நமக்கு உறவுகளை துண்டு பண்ணாட்டி உனக்கு ஆசிரியம் கிடைக்காது. நீ உறவை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிற மட்டும் நீ ஆசிரிக்க மாட்டார். ஏன்னா என் புள்ள என் பையன் பேரன் பேத்தி தொங்கிட்டீங்கன்னா கர்த்தர் நீ ஆசிரிக்க மாட்டார். என்ன பண்ற சொல்றது, இப்படி சொல்றீங்களே, எவ்வளவு வேதனையா இருக்குது உங்களுக்கு, அப்படி இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கேக்குது. அது பெருமூச்சே கேக்குது, கேக்குதா இல்லையா? ஆனா ஆண்டவர் அது அர்த்தம் இல்லை. தேவனை விட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஊழியத்து போற தடப்படுது. நீ ஜெபிக்கும் போது யாரா வந்துட்டான் துரத்து விடு, ஜெபிச்சுதான் மத்த பார்க்கணும். தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கு செய்யணுமா செலுத்த வேண்டியதா இருக்குது. உன் தரிசனம் நிறைவேறணும்னா, உன் தரிசனம் அப்படிங்கிறது உன் மனசுல பேசிட்டே இருக்கு தெரியுமா. நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கலாம், இப்படி இருந்தா வருதா, உங்களுக்கு வருதா இல்லையா? சில நேரத்தில் நீங்களே பேசுவீங்க, நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணியிருந்தா சரியா இருக்கும், அப்படி பண்ணங்கிறது அந்த பிரச்சனை வந்துச்சு, அப்படி பேசிட்டு போவீங்கல்ல. யார்கிட்ட பேசுறீங்க? உங்கள் ஆத்மா நேசத்தை அவர் உணர்த்துறார் பரிசுத்தாவியானே. இந்த இடத்துல நீ தப்புட்டடா, இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டடா. ஆமா பாஸ்டர், போன வாரம் கறி கடைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, அங்க போகாத கறி தீந்துரும் சொன்னாரு, இந்த கடைக்கு போயிருந்தா வாங்கி. அந்த மாதிரி தரிசனம் இல்லை, இதுல ஊழியத்தை குறிச்சு எதிர்காலத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த நோக்கத்துல போறோம் பாருங்க. அந்த அடப்பிலிருந்து உளுந்தன முகப்புற விழுந்தான். ஆனா 18 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் புத்தகத்துல, தாவீதின் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். எவனெல்லாம் புத்தியா நடந்துக்கிறானா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதை நெடுகவி தண்டிக்கப்படுறான். ஆண்டவரு உன்னை அழைக்கிறாரு, உனக்கு சொல்றாருன்னா நீ கீழ்ப்படி. அதை நீ மிஸ் பண்ணாத, அது பெரிய ஒரு காரியம். ஒரு ஊழியக்கார் அப்படித்தான், ஒரு ஊழியத்துக்கு போனார். உங்களுக்கு சொன்னதில்லை, போனவா சொன்னதில்லை. ஊழியத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணும் போறாரு. போனா அவரு ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. பாஸ்டர் போயிருக்கிறாரு. அங்க போய் பார்த்தா கூட்டமா இருக்கு. பாஸ்டர் பார்த்தா கூட்டமா இருக்கு, ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா, ஒரு போண்டா டீ போட்டு வந்துடலான்னு போயிட்டாரு. ரித்தாப்ல ஒரு போண்டா டீ வாங்கி சாப்பிட்டுருக்காரு போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சா சாப்பிட்டு பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்படின்ட்டு உள்ள வந்திருக்கிறாரு. பாஸ்டர் கொஞ்சம் முன்னி வந்து எங்க புருஷனை காப்பாத்திடலாம் பாஸ்டர், இப்பதான் உயிர் போச்சுன்னு. அவர் அப்படியே முழிச்சாராம். அவர் காதுக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சு, கொன்னுட்டியே, இவனை காப்பாத்தும்படி நான் அனுப்புனேன், கொன்னுட்டியே அப்படின்னு வந்துச்சான். என்ன வேதனை செஞ்சு பாருங்க. நொறுங்கிட்டார் அவர். உன்னை காப்பாத்தணும், நீ ஜெபம் பண்ணி உன்னை காப்பாத்திடலாம், நீ டீயை குடிச்சனுட்ட. சில தின்னுக்கிட்டு சொந்த உறவு சொந்த பந்த விருந்து கருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு யாரை விட்டுருவோம். நிறைய குடும்பத்தை செஞ்சு கொண்டு போடுறோம். ஆளு இல்லாத ஊருக்கு ட்ரெயின் ஏறுறது, அப்படிங்கிற அங்கிருந்து இறங்கிட்டு என்னடா பண்றது. எதுக்கு? கர்த்தரை கனப்படுத்தினா அவங்க பூ போட்டு கூப்பிடுவாங்க. எஸ் ஆமென். மனுஷனுக்கு ஓடாதீங்க, யாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்காதீங்க, மாம்சத்துல முயற்சி எடுக்காதீங்க, மாம்ச சிந்தனை விட்டுருங்க. உங்க நினைவுகளை எப்ப ஆவியானவங்களோட பேசுவாரு, எப்ப ஆவியம் சிந்திப்பார்னா நீ மாம்ச சிந்தை விடணும். ஐயோ இப்ப வயசாகலீங்க, இப்ப செய்ய முடியாதுங்க, இப்ப நம்ம வந்து அவன் வேலைக்கு போக முடியாதுங்க, இவன் அவன் நம்ம ஃபியூச்சர் நம்மளே கெடுத்துருவோம். குழந்தைகளோட வாழ்க்கைய அவன் செய்வான் பாருங்க. ஏதாவது குறிச்சு கவலை இருந்தா நிம்மதியா தூங்குறவங்களா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம், அவன் மேல செஞ்சுதான் இருக்கிறான். ஆனால் நமக்கு கஷ்டமா இருக்குல்ல.
நான் மட்டும் முடிச்சுட்டு இருக்கிறேன், அவன் அப்படியே தொங்குற. ஆண்டவரே, நீ முழிச்சிருக்கு தேவ தரிசனம். இன்னைக்கு நீ ராசத்தை பெற்றுக்கொள்ள போற, அதுக்காக நான் பேசிருக்கேன். இன்னொரு காரியம் பார்த்துருவோம். அவன் மகா புத்திமான நடந்தபடினால ராஜ்யம் அவனுக்கு என்ன செஞ்சு கையில வந்துச்சு. தாவீதுக்கு கர்த்தர் முன்னி கொடுத்தார். இன்னொரு மனுஷன் பார்க்கலாம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 4-5 வசனம். சீக்கிரம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவன் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு தான் நானே. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்பாக என்னையே அனுப்பினார் அப்படின்னு படிச்சுட்டு போயிருவோம். அப்படிதானே? யோசேப்பை குறித்து தேவனை திட்டம் வச்சிருந்தார். 400 வருஷம் இவங்க எகிப்தில் அடிமையா இருக்கணும் தேவ திட்டம் முன்குறிக்கப்பட்டிருக்குது. முன்குறிச்சு பேசிக்கிட்டு புரிந்தா? அப்போ யோசேப் உலகம் முழுது பஞ்சம் வரக்கு முன்பாக யோசேப் ஒரு தரிசனம் காண்றான். அரிக்கட்டுகளை வந்து வணங்குற மாதிரி படிச்சிருப்பீங்க. அதை சகோதரர் சொன்னங்காட்டி, ஏண்டா நாங்களும் அவனை வணங்குமான்னு சொல்லி குழியில போட்டானுங்க, வித்தும் போட்டானுங்க. அவனை எத்தனை காசு வித்து போட்டானுங்க? 20 வெள்ளி காசுக்கு. இயேசு எத்தனை வெள்ளி காசுக்கு? ஆமா. யோசேப்பு கல்லறை பக்கத்துல எத்தனை பேர் இருந்தானுங்க? சிலுவையில 2 கல்லர்கள். அப்படித்தானே? யோசேப்பு பக்கத்துல சுயபாகி பானபத்திர. புரியுதா உங்களுக்கு? சிறையில யோசேப்புக்கும் அப்படி இருக்கும். அவரோட வசத்தை உருவிக்க வந்தாங்க. யோசேப்போட வசத்தை உருவிட்டாங்க. இப்படி யோசேப்புக்கு இயேசுக்கு பொருத்தம் இருக்கு. சரி, இப்போ காத்துருவாங்க. அப்போ யோசேப்பு ஒரு தரிசனம் காண்றான். கர்த்தர் அவனுக்கு முன்கூர்த்த சொல்றார், டேய் நீ ஆளுக்கு செய்வேன், சூரிய சந்திரன் வணங்குடா அப்படிங்கிற, நட்சத்திரம் வணங்குடா அப்படிங்கிறான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. இவன் அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டான். பல நாட்களுக்கு அப்புறம் எகிப்துல பார்வோன் 2ஆம் அதிபதியாக இருக்கிறான். இப்போ சதோர்ல வந்து காலில் விழுகிறாங்க. முன்குறிக்கப்பட்டது என்ன ஆயிடுச்சு? நிறைவேறுது. இப்ப அவங்க அப்பா இறந்துடுறாரு. இவனுக்கு பயந்தானுங்க, டேய் நம்மளை போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, யோசேப்பு அந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு சொன்னான். அந்த 7 வருஷத்தையும் தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கர்த்தர் அவனை முன்குறிச்சு, உன்னை குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக முன்குறிச்சிருப்பார். உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிக்க முன்குறிச்சிருப்பார். நீ ஊழியத்துக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கலாம், சபையில முன்குறிக்கப்பட்டிருக்கலாம், நீ இருக்கிற இடத்துல எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. ஆசீர்வாதத்தோட முன்குறிக்கப்பட்டது, உன் எதிர்காலம் முன்குறிக்கப்பட்டது. அதனால உன்னுடைய ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன தெரியுமா? தரிசனத்தை நீ உருவாக்கணும். நான் இப்படி இருக்க விரும்புற ஆண்டவரனா வேதம் சொல்லுது, அவர் மன விருப்பத்தடி உனக்கு. பாத்தீங்களா? நம்ம கடைக்கு போனோன்னா நம்ம நிறைய பொருள் எடுப்போம். நம்ம பிள்ளைக்கு சொல்ல, இதை எனக்கு எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்துருமா இல்லையா? அப்போ உன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறது யாரு? அப்ப இந்த வருஷத்தை திட்டமிடுறது யாரு? இந்த வருஷத்தை எப்படி வாழணும் நீ தான் டிசைட் பண்ண போறப்போ. அது தேவ திட்டம். நீ சுயமா திட்டம் போடல. ஏன்னா அந்த திட்டத்துக்குள்ளா நீ வரணும். அந்த திட்டத்துக்குள்ளா வந்ததா சுந்தரிக்க முடியும். ஒரே வசனம் ரோமர் 8:29. தம்முடைய குமாரனை அநேக சகோதரர்களே முதற் பேராவனாய் இருக்கும்போது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகுவதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மளை எதுக்கு முன்குறித்தார்? தேவனுடைய சாயலாவதற்கு கர்த்தர் முன்குறித்திருக்கார். அப்ப தேவ சாயல் என்பது தேவன் ஆதாமுக்கு படைக்கப்பட்டது எப்படி தேவ சாயலா இருந்தானோ அப்படியாக மாற்றுவதற்கு தான் இயேசு முன்குறித்து வந்திருக்கிறார் நம்மள. அது மட்டுமா? எபேசியர் 1:6 சொல்லுது, தம்முடைய தயவு சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரம்படி முன்குறித்திருக்கிறார். நம்ம பிள்ளையாகும்படி என்ன செஞ்சிருக்காராம்? பிள்ளையாகும்படி சொல்லுங்களேன், முன்குறித்திருக்கிறார். நம்மளை வந்து சும்மா இல்ல. இப்ப நீ வந்து நான் ரட்சிக்கப்பட்ட அதெல்லாம் கிடையாது. அவர் முன்குறித்திருக்கிறார். இந்த சபைக்கு நீ வரக்கு முன்குறிச்சிருக்கிறார். அப்படின்னா நீ கார் வாங்கினது, உனக்கு கிடைச்ச கணவன், உனக்கு கிடைச்ச மனைவி, உனக்கு கிடைச்ச பிள்ளைகள், உன் எதிர்கால திட்டங்கள் என்ன முன்குறி கொடுத்தா? அப்ப என்ன சொன்னோம்? அதுக்கு வந்து அப்படி புலம்ப கூடாது. என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும்.
அப்பதான் எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். பாத்தீங்களா? அவர் தம்மோடு வைத்துக் கொள்ள விரும்புறாரு. அதனால தேவன் இந்த வருஷத்துல உன்னை முன்கூட்டி வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உனக்கு பிராமிஸ் பண்ணார வாக்கு, அதெல்லாம் நிறைவேற்றுறக்கு. உனக்கு சொன்னாரா? வாக்கு பண்ணாரா? நிறைவேற்றுவார். மரியாதை சொன்னார், ஒரு 30 காலத்துல வருவேனாரு. வந்தாரா? ஒரு குழந்தை இருந்தா பலியிட்டார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தேவன் முன்குறிக்காமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால அவர் முன்குறிப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் முன்குறித்து உனக்கு நிறைவேற்றுவார். அவர் என்ன செய்ய போறார்? உனக்கு அவர் உனக்கு முன்குறித்ததை நிறைவேற்றுவார். அப்ப உனக்கு என்ன முன்குறிச்சிருக்காரு தெரியுமா? தெரியல. உன்னை குறிச்சு என்ன நோக்கம் தெரியுமா? தெரியாது. அப்ப ஏசம் என்ன செய்யணும்? என்ன குறிச்சு முடிய திட்டம்னு கேட்கணும். இந்த வருஷத்துல கேட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தனித்தினம் சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.